காங்கிரஸ் உங்களோட கூட்டணிக்கு வருமா வராதா? நான் பல முறை சொல்லிட்டேன், திமுக கூட்டணி உடையும் உடையும் உடையும்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? நிச்சயமாக உடையும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஜஸ்ட் சீட்டு பேரத்துக்காக தான் விஜயை யூஸ் பண்றாங்க அப்படி கூட சில பேர் கருத்து. யார் எது பண்ணாலும் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கிறது யார்? உங்களுடைய தேவைக்காக கூட பேசுங்க, ஆனால் அந்த இடத்துல மையப்புள்ளியா இருப்பது யார்? இன்னைக்கு மோனோ புள்ளி யார் அரசியல்ல? 74 ஆண்டுகள் கட்சியா, 100 ஆண்டுகள் கட்சியா? சரி, பாசிபிலிட்டி எத்தனை சதவீதம் இருக்குன்னு சொல்லுங்க. சதவீதம்ன்றதெல்லாம் நீங்க கொண்டு வராதீங்க. ஆட்சி அமைக்க போறது தமிழக வெற்றி கழகம் தான். கோர் டிஎம்கே கோர் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? கோர் டிஎம்கே கோர் ஏடிஎம்கேன்றதெல்லாம் உடஞ்சி போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் சொல்கிற திமுக வீட்டில் உள்ளவங்களுடைய ஓட்டுகள் இன்னைக்கு நிறைய பக்கம் இந்த பக்கம் வந்திருக்கு. அண்ணா திமுகவில் உள்ள ஓட்டுகள் இந்த பக்கம் வரலையா? ஜாக்டோ ஜியோ போராட்டம் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருந்தாங்க. புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களோட அதை ஏற்றுக்கிறாங்களா? புதிய ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கிறாங்களா? இவங்க ஒரு கட்டமைப்போட உருவாக்கியிருக்காங்கல்ல, அதை ஏற்றுக்கிறாங்களா? அந்த அறிவிப்பு மகிழ்ச்சி அளிக்குதுன்னு சொல்றாங்க. யாருக்கு? அவங்க தரப்புல, ஜாக்டோ ஜியோ தரப்புல. நல்லா நீங்க கேளுங்க. திமுகவினுடைய ஒரு பிரச்சார களமாக பராசக்தியை எடுத்துக்க முடியுமா? நீங்களே சாராயத்தை வித்துக்கிட்டு நீங்களே என்ன கொள்கையை கொண்டு வந்து சொல்லுவீங்க? நீங்களே தொழிலாளர்களை நசுக்கிக்கிட்டு என்ன கம்யூனிசத்தை பற்றி பேசுவீங்க? என்ன சமூக நீதியை பற்றி பேசுவீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக உருவாக்கிட்டு எந்த பெண்மையை போற்றுவீங்க? மாணவர்களை இன்னைக்கு சாதிய ஆணவ படுகொலைகளை நடத்திக்கிட்டு எந்த சமூக நீதியை நீங்கள் எடுத்து பேச போகிறீங்க? அதனால் இப்போ வந்திருக்கக்கூடிய பராசக்தி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய மக்களுடைய மனநிலை மாற்றிடும்னு நம்புறீங்களா? அது ஒரு பிரச்சார களம் போல தான் தெரியுது. அந்த ஒரு படத்தில் நீங்கள் திருப்பியும் ஆட்சி அமைச்சு உட்காந்துருவீங்க. இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? 4.5 ஆண்டுகள் என்ன சாதனை பண்ணீங்க அதை சொல்லுங்க. ஒரு படம் மாற்றிடும், களத்தை மாற்றிடும் நம்புறீங்களே. ஒரு படத்தை நம்பி தான் நீங்கள் இருக்கீங்களா? ஒரு தற்கூரியை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு திட்டக்குழுவினுடைய துணை இயக்குனரை வச்சுக்கிட்டு அரசாங்கம் கடன் வாங்கினா உனக்கு என்னன்னு கேட்குறாரு. நாங்கள் தான் அரசாங்கம், மக்கள் தான் அரசாங்கம். மக்களாட்சி தானே இது. மக்களாட்சியில் சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லிட்டு போய் யாரும் கேள்வி கேட்க முடியாது. பொருளாதாரத்தில் டபுள் டிஜிட் வந்திருக்காங்க. தனியாருக்கே தூய்மை பணியாளர்களை விற்றீங்க. பொருளாதாரத்தில் தான் மேம்படுது இல்லை அரசாங்கம், ஏன் விற்றீங்க? அரசு பேருந்துகளை ஏன் தனியாருக்கு விற்றீங்க? ஒரு நாளைக்கு 17,000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே. ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிபிகேட் இன்னும் வரல. பின்னணியில பிஜேபியினுடைய மிரட்டல் இருக்குதா? ஒரு படத்தை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தலையெழுத்தையும் மாற்றிடலாமா? இந்த ஒரு படத்தினுடைய தடையை வச்சுக்கிட்டு தளபதியை விலைக்கு வாங்கிடலாமா? இப்பவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், தலைவர் தளபதி அவர்களை விலைக்கு வாங்குவதற்கான நோட்டுகள் இந்த உலகத்தில் எங்கேயும் அச்சடிக்கப்படலை. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதாவது மக்கள் சக்தியாக இன்னைக்கு பெரிய அரசியல் சக்தியாக விஜய் மாறி இருக்காரு அப்படின்ட்டு. தொடர்ந்து மாநில தலைமை தரப்பில் நாங்கள் திமுகவோட தான் கூட்டணியில் இருப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய கோட் திரும்ப திரும்ப வேற மாதிரி இருக்குது. அதாவது டிவிகேக்கு சார்பாக இருக்குது. ஸோ அது என்ன நிலைப்பாடு? காங்கிரஸ் உங்களோட கூட்டணிக்கு வருமா வராதா? நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் டிவிகேக்கு சார்பாக ஒரு விஷயத்த பேசலை, மக்களுடைய மனநிலையை இன்னைக்கு வெறும் பேசுகிறாரு. காங்கிரஸினுடைய ஒரு வீக வகுப்பாளராக இருக்கிறாரு. ராகுல் காந்தி அவர்களுடைய நெருங்கிய ஒரு வட்டாரத்தில் இருக்கிறாரு. தினந்தோறும் சந்திக்கக்கூடிய இடத்துலையும் பேசக்கூடிய இடத்துலையும் அவங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை கொண்டு போகக்கூடிய இடத்துல ஒரு நபராக இருக்கிறாரு. அவர் மக்களுடைய பார்வையில் ஒரு பார்வையை எடுத்து பேசுகிறார். அது தாவேக்காக்கு சாதகமாக இருக்குமானா மக்கள் சாதகமாக இருக்கிறாங்க, அதனால மக்கள் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. நான் பல முறை சொல்லிட்டேன், திமுக கூட்டணி உடையும் உடையும் உடையும்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? நிச்சயமாக உடையும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் சோடங்கர் அவங்க சொன்னது இல்லை, யார் என்ன கருத்துகள் தனித்தனியாக அவங்க தரப்பு கருத்துக்களை சொன்னாலும் மாநில தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுதான். அதைத்தான் நானும் சொல்கிறேன். சோடங்கரனுடைய கருத்து எப்படி மாநில தலைமையினுடைய கருத்தாக இருக்கும்? அப்படி பாருங்க. அவர் பொறுப்பாளர் தானே. யார்? நான் பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்லலையே. அவர் பொறுப்பாளர். என்னுடைய பேச்சு தான் இறுதியானதுன்னு அவரை சொல்லுங்க. செல்வ பெருந்தகை இருக்கிறார்ல, எங்க மாநிலத்தினுடைய தலைவர் தானே, நான் எடுப்பது தான் முடியும்னு அவரை சொல்லுங்க. சொல்லுவாரா? இது அகில இந்திய தலைமை, நல்லா புரிஞ்சுக்கணும். அது தேசிய கட்சி. ஜஸ்ட் சீட்டு பேரத்துக்காக தான் விஜயை யூஸ் பண்றாங்க அப்படி கூட சில பேர் கருத்து. யாரு எது பண்ணாலும் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கிறது யாரு? உங்களுடைய தேவைக்காக கூட பேசுங்க, ஆனால் அந்த இடத்துல மையப்புள்ளியா இருப்பது யாரு? இன்னைக்கு மோனோ புள்ளி யார் அரசியல்ல? 74 ஆண்டுகள் கட்சியா, 100 ஆண்டுகள் கட்சியா?
54 ஆண்டுகள் கட்சியா, 25 ஆண்டுகள் கட்சியா, 14 ஆண்டுகள் கட்சியா? சரி, பாசிபிலிட்டி எத்தனை சதவீதம் இருக்குன்னு சொல்லுங்க காங்கிரஸ். சதவிகிதம்ன்றதெல்லாம் நீங்க கொண்டு வராதீங்க. ம். ஆட்சி அமைக்க போறது தமிழக வெற்றிக் கழகம் தான். இதுல உங்களுக்கு என்ன மாற்று கருத்து அதுல இருக்கு? காங்கிரஸ் கூட்டணி இருக்குமா இருக்காதான்னு தான் doubt. இப்பயும் சொல்றேன், மக்கள் சக்தி ஒன்றிணையும்னு சொல்றேன். ஜனநாயக ரீதியில தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தான் அதுல முதலிடம். மக்கள் மனதில் இன்னைக்கு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்லயும் ஹார்ட்லயும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? சரி, கோர் டிஎம்கே கோர் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? கோர் டிஎம்கே, கோர் ஏடிஎம்கேன்றதெல்லாம் உடஞ்சி போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் சொல்கிற திமுக வீட்டில் உள்ளவங்களுடைய ஓட்டுகள் இன்னைக்கு நிறைய பக்கம் இந்த பக்கம் வந்திருக்கு. அண்ணா திமுகவில் உள்ள ஓட்டுகள் இந்த பக்கம் வரலையா? அது சொல்லுங்கள். சதவீதம் நீங்கள் ஒரு நெறியாளர் தானே. அண்ணா திமுகவுக்கு முதல்ல இருந்த செல்வாக்குகள் இப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக அண்ணன் செங்கோட்டையன் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி அன்வர் ராஜா அவர்கள் அந்த பக்கம் வந்ததாக இருக்கட்டும், மருது அழகராஜ் அந்த பக்கம் வந்ததாக இருக்கட்டும், மைத்ரேயன் வந்ததாக இருக்கட்டும், இதுக்கு அப்புறமும் அவர்களுடைய ஓட்டு அங்கேயே தான் இருக்குது. அதிமுகவுடைய ஓட்டு எதுவுமே மாறலை. அப்படின்றப்பவும் பொங்கலூர் பழனிசாமி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, டிடிவி ஒரு பக்கம் பார்க்குறாரு, கேசிபி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, சின்னம்மா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் சிலர் தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அதிமுககாரர்கள் இல்லையா? சரி, அதிமுகவுடைய பலம் குறைஞ்சிருச்சுன்னே எடுத்துப்போம். ஆனாலும் லயோலா காலேஜோட அந்த கருத்து கணிப்புல அப்பவும் முதலிடத்துல ஸ்டாலின் அவர்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடியே லயோலா காலேஜில் அவர் வந்து அதனுடைய பேராசிரியர் நாயகம்னு சொல்லுவாங்க, அவருடைய தலைமையில் ஒரு கருத்து கணிப்பு நடந்தது. அதேமாதிரி ஜெயிச்சிட்டாங்களா திமுக? அப்போ இல்லையே, தோற்று தானே போச்சு. நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுடைய கருத்து கணிப்புகள் எல்லாமே சரியாக இருக்குதுன்னு சொன்னால் மக்களுடைய போராட்டம் தினசரி நடந்துக்கிட்டு இருக்குது. எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்க அந்த லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள்? 54%. 80,000 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. அது டோட்டலாக பார்க்கும்போது எத்தனை சதவீதத்தின் அடிப்படையில் கொண்டு வராங்க, அதையும் நம்ம பேசணும்ல. சரி, அப்போ உங்களுடைய இப்போ இப்படி இருக்குதுன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இப்போ ஒவ்வொரு பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஆசிரியர்களுடைய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ தொழிற்சங்க போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, செவிலியர்களுடைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஜாக்டோ ஜியோ போராட்டம் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருந்தாங்க. புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டாங்களா? அவங்களோட அதை ஏத்துக்கிறாங்களா? புதிய ஓய்வூதிய திட்டத்தை ஏத்துக்கிறாங்களா? இவங்க ஒரு கட்டமைப்போட உருவாக்கியிருக்காங்கல்ல, அதை ஏத்துக்கிறாங்களா? அந்த அறிவிப்பு மகிழ்ச்சி அளிக்குதுன்னு சொல்றாங்க. யாருக்கு? அவங்க தரப்புல, ஜாக்டோ ஜியோ தரப்புல. நல்லா நீங்க கேளுங்க, ஜாக்டோ ஜியோ பேட்டி எடுங்க. இப்பவும் சொல்றோம், ஜாக்டோ ஜியோ அமைப்பு தலைவர் தளபதி அவர்களை சந்திச்சு ஆதரவு கொடுத்து பல மாதங்கள் ஆச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை தீர்த்து விடுங்க. 100 ரூபா தானே கூலி உயர்வை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, 120 ரூபான்னு நினைக்கிறேன், கொடுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? செவிலியர்கள் சம வேலை சம ஊதியம் தானே கேட்குறாங்க. உங்களுக்கே இந்த பாரபட்சம் கம்யூனிசம் தானே. ஏன் கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இறங்கி போராட வேண்டியதானே? அட் லாஸ்ட் வந்து இப்போ இன்னைக்கு அன்புமணி அவர்கள் தரப்புல போயிட்டு கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுகவோட. அப்படிங்கும்போது இப்போ அவங்க அங்க கூட்டணி போயிட்டாங்க. பட் வந்து ஸ்பிளிட் இருக்கிறதுனால ராமதாஸ் அவர்கள் வந்து விஜய் பக்கம் போவாரா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. பாமகனா யாரு? ராமதாஸ் அவர்கள், அன்புமணி அவர்தான் ஃபவுண்டர், அந்த கட்சியினுடைய நிறுவனர். அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அவர் வகுத்த அவருடைய போராட்டங்களும் அவர் செய்த சேவையும் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் எல்லாமே தெரியும். அவருடைய சமூகத்தை முன்னெடுத்துட்டு வர்றதற்கும் அவருடைய சமூகத்துக்கு இடஒதுக்கீடை வாங்கி தருவதற்கும் எப்பேற்பட்ட போராட்டங்களில் கடந்த காலங்களில் நடத்தினாருன்றதெல்லாம் வரலாறுகள். இப்போதைக்கு தலைவர் அங்கீகாரம் அன்புமணிக்கு தானே வழங்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு அதாவது கோர்ட்டில் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ அவங்க வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அவங்களுடைய உள்கட்சி விவகாரம். புரியுதுங்களா? தேர்தல் ஆணையம்ன்றது ஒன்று இருக்குது. சரி, ராமதாஸ் அவர்கள் உங்க கூட கூட்டணிக்கு வர நான் வருவாருன்றதெல்லாம் நான் அதை தான் சொல்கிறேன். மக்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கில் மக்கள் ஒரு ஜனநாயக கூட்டணியோட மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழக வெற்றி கழகம் கொண்டு வரும். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கை பகிர்ந்தளிக்கும்ன்றதை தான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தலைவர். அதை தான் நானும் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லாருமே பேசக்கூடியது பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன். ஸோ பராசக்தியோட அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அதில் ஒரு இடம் வருது, அதில் டிவிகேவோட அந்த ஃப்ளாக் கலர் ட்ரெயினில் வருது, தீ பரவட்டும்னு நடுவில் எழுதியிருக்காங்க எல்லோ கலரில். ஸோ
ஸோ அது அது பார்க்கும்போது அது டிவிகேக்கான சிக்னல். அதில் ஒரு லைன் வரும், படிக்க வைக்காம தற்குறியாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு லைன் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஜனநாயகன் எப்படி வந்து விஜய் அவர்களுடைய அந்த கொள்கைகள் சார்ந்த ஒரு பிரச்சாரமாக இருக்க போகுதோ, அதே போல திமுகவினுடைய ஒரு பிரச்சார களமாக பராசக்தியை எடுத்துக்க முடியுமா? அதாவது இன்னைக்கு இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடியதில் எத்தனையோ படங்கள் வந்து பெரிய ஒரு இதெல்லாம் கொண்டு மாற்றங்களை எல்லாம், அதாவது கலைஞர் எழுதிய வசனத்தில் சத்யராஜ் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். ம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மதுவுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி கொள்கையை சொல்லக்கூடிய படங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ நீங்களே சாராயத்தை விற்றுக்கிட்டு நீங்களே என்ன கொள்கையை கொண்டு வந்து சொல்லுவீங்க? நீங்கள் தொழிலாளர்களை நசுக்கிக்கிட்டு என்ன கம்யூனிசத்தை பற்றி பேசுவீங்க? என்ன சமூக நீதியை பற்றி பேசுவீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக உருவாக்கிட்டு எந்த பெண்மையை வந்து போற்றுவீங்க? மாணவர்களை இன்னைக்கு சாதிய ஆணவ படுகொலைகளை நடத்திக்கிட்டு எந்த சமூக நீதியை நீங்கள் எடுத்து பேச போகிறீங்க? அதனால் இப்போ வந்திருக்கக்கூடிய பராசக்தி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய மக்களுடைய மனநிலை மாற்றிடும்னு நம்புறீங்களா? அது ஒரு பிரச்சார களம் போல தான் தெரியுது. அந்த ஒரு படத்தில் நீங்கள் திருப்பியும் ஆட்சி அமைச்சு உட்காந்துருவீங்க. இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? 4.5 ஆண்டுகள் என்ன சாதனை பண்ணீங்க அதை சொல்லுங்க. ஒரு படம் மாற்றிடும், களத்தை மாற்றிடும் நம்புறீங்களே, ஒரு படத்தை நம்பி தான் நீங்கள் இருக்கீங்களா? ஒட்டுமொத்த படத்தையும் திரைத்துறையும் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. யார் இங்க மிகப்பெரிய ஹீரோ? அதை நீங்க பார்க்கணும்ல. யார் இங்க ஆனாலும் மிகப்பெரிய மக்களுக்கான தலைவன்? திராவிட கட்சிகள் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய அவங்க வந்து நிறைய எலெக்ஷன்ஸ் மீட் பண்ணியிருக்காங்க, ஆட்சியில் இருந்திருக்காங்க. இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்போது புதுசா வந்த கட்சி அப்படிங்கும்போது அந்த அந்த பேக்ரவுண்டு இதுவே இல்லைல்ல. பேக்ரவுண்ட் இல்லைன்னா யாரும் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்களா? அது எப்படி காசு பணம் எதுவுமே consolidate ஆகும் இல்லாம, நீங்க சொல்லலாம். சரக்கு சாப்பாடு எதுவுமே இல்லாம இன்னைக்கு தலைவர் தளபதி இங்க வராருன்னு தெரிஞ்சா, இங்க பேசுறாருன்னு தெரிஞ்சா, அதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அங்க பறக்குதுன்னு தெரிஞ்சாலே பல லட்சக்கணக்கான பேர் அங்க கூடுறாங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் போகக்கூடிய இடத்துல நீங்க பல ஆயிரக்கணக்கான பேரை பாக்குறீங்க. ஒரு எஸ்பி ஆபீஸுக்கு ஒரு மனு கொடுக்க போறாரு, ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க. இதுதான் ஒரு கொண்டாட்டம்னு சொல்றேன். இதுதான் கொண்டாடுற மக்கள் வரவேற்கிறார். ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்தினா எல்லாரும் போவாங்க வருவாங்க. 3 நாளைக்கு முன்னாடியே போய் அங்கே உட்காந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் அதை காட்டிக்கிட்டு இருக்கிறது, அக்கா தங்கச்சியும் வீட்டில் இருந்து கூட்டு போய் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வரலாறை நீங்கள் தமிழகத்தில் தமிழக அரசியல் வரலாற்றில் எங்கே பார்த்துருக்கீங்க? அதை தான் சொல்கிற மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு படத்தில் மாற்றிடலாம்னு நினைக்கிறீங்களே, முடியுமான்னு கேட்குறேன். என்ன ஜனநாயகத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க இந்த நாட்டில்? எதை ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க? உங்களுடைய ஆட்சி அப்படி எப்படி இங்கே அமைஞ்சுது? உங்களுடைய ஆட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைச்சர் சாதிய ஆணவ வெறி பிடிச்சவர்களாக இருக்கிறாங்க. இந்த துறையினுடைய அமைச்சர்னு சொல்கிறாரு. சொன்னாரா சொல்லலையா? குடிப்பவர்களை தப்பாக பேசாதீங்க, குடிதான் உற்சாகம்னு அமைச்சர் பேசுகிறாரு. பேசினாரா இல்லையா? அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து சமூக நீதிக்கான அரசு, பெரியார் கொள்கையில் வந்த அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? இதுதான் திராவிட மாடலா? சாராயத்தை ஊர் முழுக்க விற்பது தான் திராவிட மாடலா? 10 மணி ஆனதுக்கப்புறமும் விற்பது தான் திராவிட மாடலா? எது திராவிட மாடல்? போகக்கூடிய பெண்ணுக்கு பாதுகாப்பற்றது தான் திராவிட மாடலா? விஜய் ஆட்சிக்கு வந்தால் 100% பெண்கள் பாதுகாப்பு உறுதியளிக்கப்படுமா? அது என்ன அப்போ 99.9% அதுதான் கேட்கிறேன். சொல்லணுமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இல்ல, யார் ஆட்சிக்கு அதான் வந்தாலும் நான் என்ன கேட்குறேன், 99.9% சொல்லணுமா? அதுதான் எத்தனை சதவீதம்னு கேட்குறேன். எல்லாரையும் பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கு, சதவீதத்தின் அடிப்படையில் இல்லை. ம். இன்னைக்கு பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதானே? ஒரு 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 ஆண் கல்வி கற்பதற்கும் ஒரு பெண் கல்வி கற்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவள் அந்த குடும்பத்தில் தலைமுறையை உருவாக்குறா. அப்போ அந்த பெண்மையை போற்றணுமா இல்லையா? வழி நடத்தணுமா இல்லையா? அதுல நீங்க அந்த படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கட்டுப்பாடும் ஒரு காரணம் தானே. அப்ப தனி மனிதர்களை எப்படி வந்து அரசு வந்து எல்லா தனி மனிதர்களையும் அரசு எப்படி ஒழுங்குபடுத்த முடியும்? அப்போ அவன் ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எல்லா தனி மனிதரும் ஓட்டு போட்டு தானே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். கூட்டா சேர்ந்து போட்டாங்களா ஓட்டு? என்ன கேள்வி எனக்கு புரியலையே. சரி, விஜய் அவர்கள் வந்து இல்ல, நான் ஆட்சிக்கு இதுக்கு பதில் வந்தா சொல்லிட்டு பார்க்கலாம் எவ்வளவு நான் பெர்சன்டேஜ் என்ன கேட்குறேன், இதுக்கு பதில சொல்லிட்டு அடுத்ததுக்கு வாங்க. தனி மனிதனை பாதுகாக்க எப்படி முடியும்னு ஒரு கேள்வினா இது ஆணவமான கேள்வி இல்லையா? ஆணவமான கேள்வின்னு இல்ல, இதுவரைக்கும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க தான் செய்யணும், பாதுகாக்க தான் செய்யணும். 100% இருந்து இந்த பொட்டியை உங்க முன்னாடி வைக்கிறேன், உங்களுடன் ஸ்டாலின் இந்த பொட்டியை நான் வைக்கிறேன், மக்களுடைய முதல்வர் சொல்லி இந்த பொட்டியை உங்க முன்னாடி வைக்கிறேன், 100 நாட்கள்ல இந்த குறைகள் அத்தனை தீர்க்கப்படும் சொன்ன பொட்டி எங்க போச்சு? அது இல்லைன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவேன்னு சொன்னீங்களே, ஏன் போகல? தீர்த்துட்டீங்களா எல்லாருடைய பிரச்சனையும்? உங்களுடைய கனவு என்ன? நாங்க நிறைவேற்றிடுவோம். எப்போ?
ஏன் இப்படி மக்களை ஏமாத்துறீங்க? இதெல்லாம் சொல்றதுக்கு ஏன் அது உங்களுக்கு ஒரு வெட்கமா நல்ல இல்லையா? ஸ்கீமா உங்களுக்கு தோணலையா? எது? ஸ்கீம் போடுறதுல இல்லைங்க. மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எங்க இருக்குது? உங்களுடைய ஸ்கீம் இன்னும் எத்தனை நாளைக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க? பணம் இருக்கா உங்கள்ட்ட? ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு? பொங்கல் தொகுப்பு எப்படி 3000 கொடுக்க போறீங்க? போன முறை எப்படி இந்த ஒரு வருஷத்துல உங்களுடைய ஜிடிபி லெவல் எப்படி வளர்ந்துருச்சு? பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு வந்துருச்சா? அதுல தமிழகம் செல்வ செழிப்பா கொடுத்து இதா இருக்கா? செழித்தோங்கி இருக்குதா தமிழகம்? எதுக்கு எடுத்தாலும் காசு இல்லை காசு இல்லை காசு இல்லைன்றீங்க. 4000 கோடியை கொண்டு வந்து தெருவில் போட்டுட்டு மோட்டர் பம்பை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கே போச்சு காசெல்லாம்? எங்களுக்கு வாங்க முடியுன்றீங்க. ஒரு தற்குறியை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு திட்டக்குழுவினுடைய துணை இயக்குனரை வச்சுக்கிட்டு அரசாங்கம் கடன் வாங்கினா உனக்கு என்னன்னு கேட்குறாரு. நாங்கள் தான் அரசாங்கம், மக்கள் தான் அரசாங்கம். மக்களாட்சி தானே இது. மக்களாட்சியில் சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லிட்டு போய் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவ்வளோ பெரிய பொருளாதார மேதையா? அப்படின்னா நாடு இவ்வளோ கடன் வாங்குறதுக்கே விட்டுருக்க கூடாது. திட்டக்குழுவினுடைய துணை இயக்குனர் எங்கே போயிட்டீங்க? உங்களுடைய திட்டக்குழு மக்கள் எப்படி கேள்வி கேட்பீங்க? மக்கள்லாம் உங்களைய கேள்வி கேட்க போறாங்க. அரசாங்கம் வாங்கினா அரசாங்கம் யாரை? நீ 5 வருஷத்துல போயிடுவீங்க. அடுத்து வரக்கூடியவர்களுக்கு சுதந்திர இந்தியாவில் இத்தனை ஆண்டுகள் 70 ஆண்டுகள் எப்படி எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டது? இந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கு? 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடியை கடனாக வாங்கியிருக்குன்னா மாநிலத்தினுடைய வளர்ச்சின்னு எப்படி சொல்றீங்க? இது அபத்தமா இல்லையா உங்களுக்குன்னு கேட்குறேன். 5 லட்சம் கோடியை கடனாக வாங்கி இருந்தா இருக்கக்கூடியவனுக்கு எல்லாருக்கும் ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம். பொருளாதாரத்துல டபுள் டிஜிட் வந்திருக்காங்க. அப்ப அதெல்லாம் கடன் வாங்கினாலும் அது அந்த பொருளாதார பணியாளர்களுக்கு ஏன் தனியார் நபருக்கு இருக்காங்கல்ல, தனியாருக்கு ஏன் தூய்மை பணியாளர்களை வித்தீங்க? பொருளாதாரத்துல தான் மேம்படுது இல்லை அரசாங்கம், ஏன் வித்தீங்க? அரசு பேருந்துகளை ஏன் தனியாருக்கு வித்தீங்க? ஏன் வித்தீங்க? ஒரு நாளைக்கு 17,000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதெல்லாம் தெரியாதவங்கள்ட்ட சொல்லணும். இன்னைக்கு மக்கள் அத்தனையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தலைவர் தளபதி தான்றதை முடிவு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இறுதி மணி அடிச்சாச்சு, புரியுதுங்களா? நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் உங்களுடைய அதிகார போதை தலை வெறி பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் போதை எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வெறி பிடிச்சி ஆட விட்டுருக்கீங்களோ அந்த அதிகார போதை உங்களுக்குள்ள ஆட்கொண்டுகிட்டு இருக்குது. நம்ம தான், நம்ம பையன் தான், நம்ம பேரன் தான் அப்படின்றது தான் நீங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கிறீங்க. அந்த அதிகார போதையை தகுடு பொடியாக்கிடுவாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பி தங்கைகள். அதை புரிஞ்சு வச்சுக்க. ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் வரல. ஸோ அதுக்கு பின்னணியில் பிஜேபியினுடைய மிரட்டல் இருக்குதா? கூட்டணிக்கு அழைக்கிறாங்க, வர மறுக்கிறார் விஜய். அதனால அவருக்கு இந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு பேசுறாங்க. ஒரு படத்தை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தலையெழுத்தையும் மாற்றிடலாமா? இந்த ஒரு படத்தினுடைய தடையை வச்சுக்கிட்டு தளபதியை விலைக்கு வாங்கிடலாமா? இப்பவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், தலைவர் தளபதி அவர்களை விலைக்கு வாங்குவதற்கான நோட்டுகள் இந்த உலகத்தில் எங்கேயும் அச்சடிக்கப்படலை. நீங்கள் 1000 மிரட்டல்களுக்கு மத்தியெல்லாம் அவங்கள பாசிசவாதிகள்னு உங்களை சொன்னதில் எந்த இடத்துலையும் அவர் பின்வாங்கலை. உங்களோட எந்த இடத்துலையும் கூட்டணி வச்சுப்பேன்னு சொல்லலை. அவர் தலைமையில் தான் கூட்டணி, புரியுதுங்களா? பாசிசவாதிகளோட கூட்டணி இல்லை, நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. நீங்கள் பிஜேபியோட கூட்டணி இல்லை, அதிமுகவோட தான் கூட்டணி. இந்த நாடகத்தெல்லாம் திமுக கிட்ட வச்சுக்கோங்க, மற்றவங்கள்ட்ட வச்சுக்கோங்க, தளபதி கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா மக்களுக்கான தலைவர், மக்களை மட்டுமே நம்பி நிற்கக்கூடிய தலைவர். உங்கள் மாதிரி காசையும் நோட்டையும் சாராயத்தையும் கொடுத்து கூட்டிகிட்டு வர கூட்டம் அல்ல அவருக்கு வருவதற்கான கூட்டம். இன்றைக்கி மக்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடவும் புரட்சியோடவும் இன்றைக்கி இந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி ஒரு மக்களாட்சி மலர்ந்துடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதையும் அதையும் நீங்கள் சேர்த்து பார்த்துட முடியாதுன்னு சொல்கிறேன். அப்போ ஆன்டி இன்கம்பன்சியில் மக்கள் எப்போ ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு பெரும்பான்மை விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா, அதில் என்ன சந்தேகம் இருக்குது? நீங்கள் ஒரு நெறியாளராக சொல்லுங்கள், இங்கே எல்லாமே சரியாக தான் போய்கிட்டு இருக்கு, திமுக 2.0ன்னு சொல்கிறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. 0 மட்டும்தான் இங்கே இருக்கும், 2.லாம் இருக்காது. சிபிஐ விசாரணை மூலமாகவும் பிஜேபி டிவிகேவை மிரட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மிரட்டுது? இல்லை, பொதுவாகவே சிபிஐ எல்லாம் மத்திய அரசினுடைய எப்படி சொல்கிறது, ஒரு மிரட்டல்களுக்கு தான் அது யூஸ் பண்ணுவாங்க அப்படி தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் அதாவது நீங்கள் 1000 மிரட்டலை கொண்டு வாங்க, அதை பார்ப்பதற்கு சட்டம் ஒன்று தானே. அப்புறம் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டங்கள் இருக்குது, அதை கையாள்வதற்கு திறன்படுத்த மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் இங்கே இருக்காங்க. நீதித்துறையை பாதுகாத்தரணும்னு இருக்கக்கூடிய மோடி ஆட்சியில் இறங்கி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள்லாம் போராடினதெல்லாம் கடந்த காலங்களில் மறந்துட்டீங்களா?
நீதின்றது இப்போவும் சொல்கிறோம், இருக்க தான் செய்யுது. புரியுதுங்களா? இதை வச்சு மிரட்டணும், அதை பண்ணணும்னா இன்றைக்கி மக்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் உங்களுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் ஆளாக்கக்கூடிய ஆள் இல்லை தலைவர் தளபதி அவர்கள். இதையெல்லாம் கடந்தவர்னு சொல்லுவேன். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. வாழ்த்துக்கள்.